பிரைஸ் தி லார்ட். இதே வேதம் தியானம் வாக்கியம் நிகழ்ச்சிக்கெல்லாம் கடந்து போகலாமா? ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் என்று சொல்லி சங்கீதம் 73:23 நாம் வாசிக்கிறோம். தேவனோடு இருப்பது என்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிதான ஒரு பாக்கியம். தேவன் தங்களோடு கூட இருக்கும்படியாக என்னுடைய முற்பிதாக்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். உத்தமத்தினாலும் நீதியினாலும் தேவனுக்கு முன்பாய் கீழ்ப்படுதல் மூலமாகவும் அவரோடு சஞ்சரிக்கிற அந்த சஞ்சரிப்பின் மூலமாக அவர்கள் தேவனை தம்மோடு இருக்கும்படியான ஒரு கிருபை பெற்றால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்திய 28 எங்கள் பிற்பகுதியை வாசித்து பார்க்கும்போது, உலகத்தின் முடிய பண்ணும் சகல நாட்களிலும் நான் உன்னை கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் தன்னோடு இருக்கும்படியாய் முற்பிதாக்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். அதே விதமாய் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் அவரோடு கூட வாழும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறதை நாம் மறவாமல் நம்முடைய நினைவில் வைத்து நீதியிலும் உத்தமத்திலும் அவரோடு சஞ்சரிக்கிற அந்த சஞ்சரிப்பிலும் பரிசுத்த ஜீவியத்திலும் வாழ்வோம் என்று சொன்னால், உலகத்தின் முடிவு பண்ணும் சில நாட்களில் நம்மோடு கூட இருப்பேன்னு சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் வலது கரத்தினாலே நம்மை தாங்குவார் என்கிறதை நாம் மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.